மற்றும் ஒரு அண்மை செய்தி. பன்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. நடைபயிற்சிக்கு சென்றபோது மூதாட்டியை மடக்கி மர்ம நபர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமையானது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தர்மராஜா. வணக்கம் தர்மராஜா, முழு விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கிராசி கிராமத்தைச் சேர்ந்த 80 வயதுடைய கௌசல்யா. இவர் தினந்தோறும் காலை மாலை இரு வேளைகளில் வீட்டின் அருகில் உள்ள புலவனூர் சாலையில் தனியாக நடைபயிற்சி செய்வது வழக்கம். அதுபோல நேற்று மாலை மூதாட்டி கௌசல்யா வழக்கம் போல புலவனூர் சாலையில் நடைபயிற்சி செய்த போது சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த மது குடித்திருந்த 2க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மூதாட்டி வலுக்கட்டாயமாக சாலையிலிருந்து தரதரனை இழுத்துச் சென்று சவுக்கு தோப்புகள் மூதாட்டி சத்தம் போடாம முடியாத அளவில் வாயில் மண்ணை கொட்டி மூதாட்டி அணிந்திருந்த உடைகளை கிழித்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். மூதாட்டி காது மூக்கில் அணிந்திருந்த 1 பவுன் தங்க நகைகளை அறுத்துக் கொண்டு மர்ம நபர்கள் சென்றுள்ளனர். உடல் முழுவதும் இரத்த காயத்துடன் மயங்கிய நிலையில் கிடந்த மூதாட்டியை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மூதாட்டியை மீட்டு சிகிச்சைக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேல் சிகிச்சைக்காக கடலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் மற்றும் பன்ருட்டி டிஎஸ்பி ராஜா, இன்ஸ்பெக்டர் வேலுமணி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு மர்ம நபர்கள் விட்டு சென்ற தாய் மதுப்பாடல்கள், சாவி, உள்ளாடி உள்ளிட்ட தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை குறித்து பன்ருட்டி போலீசார் மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சந்தேகமான 4 பேர் பிடித்து பன்ருட்டி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மூதாட்டி கடலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். மூதாட்டி வீட்டின் அருகிலேயே பட்டமகளில் பாலியல் பலாத்காரம் நடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தர்மராஜா.